கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு விசை உங்களோடு தேவனுடைய வார்த்தை குறித்து பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்தில் என்ன வார்த்தை பேசணும் அப்படின்னு தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் என் மனசில் போட்ட தலைப்பு காணிக்கை, ஆஃபரிங். ஸோ ஆஃபரிங்கை குறித்து ஒரு சில காரியங்கள், தேவன் நம் இடத்தில் எதிர்பார்க்குற காரியங்கள் என்னவென்பதை உங்களுக்கு வேதத்தில் இருந்து காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக, வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்க வேண்டிய வசனம் 2 கொரிந்தியர் 9 வசனம். 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். வசனம் சொல்கிறத பாருங்க. விசனமாயும் இல்லை கட்டாயமாகவும் இல்லை, அவன் மனசில் ஆண்டவருக்குன்னு கொடுக்குறதுக்கு அவங்கவங்க மனசில் என்ன நியமிச்சிருக்கோமோ அதன்படி கொடுக்கணும். கட்டாயத்தின்படி கொடுக்கக்கூடாது, உற்சாகமாக கொடுக்கணும். அப்படி உற்சாகமாக கொடுக்குறவங்க இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அது சின்னதோ பெருசோ கொடுக்குறத மனம் உகந்து கொடுக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இதே நேரத்தில் இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 1:11 வாசிக்கிறேன், கவனிங்க. உங்கள் பலிகளின் திரள் என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கிடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தம் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும் பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டது யார்? இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:11 வாசிக்கும்போது ஆண்டவர் கோவப்பட்டு கேட்குறாரு, நீங்கள் இப்படி என் சந்ததிக்கு வரணும்னு உங்களுக்கு யார் சொன்னா? உங்களுடைய பலிகள் எல்லாம் எனக்கு அரோசிகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம மனசில் ஒரு கேள்வி பிறக்கும். இப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு? காணிக்க கொடுக்கணுங்கிறாரா, கொடுக்க வேண்டாங்கிறாரா? ரைட். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். காணிக்க கொடுக்கறது முக்கியம் இல்லை, என்ன கொடுக்குறோங்கிறது முக்கியம், அதை எப்படி கொடுக்கோங்கிறது முக்கியம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம கொடுத்தோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சோன்னா இப்படி தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். கர்த்தர் அவருடைய கோபத்தையும் அவருடைய சிச்சையும் நமக்கு வெளிப்படுத்துவார். என்ன காணிக்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறத நான் ஒரு சில காரியங்களை வேதத்தில் இருந்து உங்களுக்கு காட்டி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஃபர்ஸ்ட்டு என்ன காணிக்க கொடுக்கணும் அப்படின்னா வசனம் தெளிவாக சொல்லுது. நன்மை என்னது என்று கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார். அந்த நன்மையை செய்து நீதியையும் நியாயத்தையும் இரக்கத்தையும் சிநேகிக்கிறது தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற முதல் காணிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய பரிசுத்த ஜீவியம், நம்மளுடைய பர்சனல் லைஃப் பரிசுத்தமாக இருக்கணும். முதல்ல நம்மளுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய மனசு பரிசுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய கைகள், நம்மளுடைய கால்கள் பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு நம்ம கால்கள் போகக்கூடாது. கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நம்ம கைகள் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு விருப்பமில்லாத வார்த்தைகளை, கர்த்தரை கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம வாய்கள் உச்சரிக்கக்கூடாது. கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நம்ம கண்கள் பார்க்கக்கூடாது.
இதுதான் ஃபஸ்ட்டு இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி ஓடி நம்மளுடைய நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை பரிசுத்தமாக பார்த்துக்கிறது தான் கர்த்தருக்கு கொடுக்குற முதல் காணிக்கை. ஒவ்வொரு வாரமும் சர்ச்சில் நம்மளுடைய இந்த சரீரத்தை பரிசுத்தமாக தேவ சமூகத்தில் தகன பலியாக ஒப்பு கொடுக்கணும். இதை தான் கர்த்தர் முதல்ல விரும்புகிறாரு. இதை கொடுக்காம நம்ம மற்ற காரியங்களை சர்ச்சுக்கு தசம பாகத்தை கொடுத்துட்டு நம்ம ஏழைகளுக்கு உதவி பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த விஷயத்தில் தவறி போனோம் அப்படின்னா, செய்யக்கூடாத காரியங்களை பார்க்கக்கூடாத காரியங்களெல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு தேவ சமூகத்தில் வந்து காணிக்க கொடுக்கறது, அது நம்ம கர்த்தருக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி. கண்டிப்பாக கர்த்தர் நீதியுள்ள தேவன்னு இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுது. நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு நம்மளோட பர்சனல் லைஃப் ஏனா தோனோன்னு வாழ்ந்துட்டு எல்லா தீய பழக்கங்களையும் செஞ்சுட்டு சர்ச்சில் போய் காணிக்க போடுறத கர்த்தர் ஒரு நாளும் அதை அங்கீகரிக்க மாட்டார். அவருக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் நம்மளுடைய கையின் பிரயாசத்தினால் வருகிற பணம் இல்லை, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜீவன் தான் கர்த்தருக்கு முக்கியம். அதை பரிசுத்தமாக கொண்டு வந்து ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் வைக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற முதல் காணிக்கை, முதல் பலி. ரெண்டாவது, இந்த காரியத்தில் தேறின பின்பு ரெண்டாவது கர்த்தர் விரும்புகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன விரும்புகிறாரு அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நம்ம லைஃப்பில் நம்ம கையிட்டு சம்பாதிக்கிற முதல் ஆசீர்வாதத்தை, முதல் நம்ம வேலைக்கு போய் வாங்குகிற முதல் சம்பளம், அதை நம்ம வந்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். இது கர்த்தருக்கு கொடுக்கிற கணம். நம்மளுடைய லைஃப்பில் எல்லா வருஷமும் ஒரு நியூ இயருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அந்த நியூ இயரோட நியூ மந்தோட முதல் வருமானத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒர்க்கில் ஒரு ப்ரமோஷன் வருதுன்னா அந்த ப்ரமோஷனுக்கு அடுத்து வர முதல் சம்பளம், அது முதல் ஆசீர்வாதம், அதை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இப்படி அநேக காரியங்கள் நமக்குன்னு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் திங்ஸ், அது எல்லாத்தையுமே கர்த்தருக்கு கொடுக்கணும். இதை கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இதை விட முக்கியமாக எதை கொடுக்கணும் அப்படின்னா, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஒரு சில நிறையா சாட்சிகளை இப்படி கேட்டிருக்கிறேன். நிறையா பேர் ப்ரெக்னென்ட் ஆன லேடிஸ்லாம் நான் சின்ன பிள்ளையில் இருக்கச்சில் சர்ச்சில் சாட்சியாக சொல்கிறத கேட்டிருக்கேன். அவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்கன்னா, என் கர்ப்பத்தில் பிறக்கிற முதல் குழந்தைய நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், என் வயிற்றில் பிறக்கிற முதல் குழந்தைய, எங்கள் குடும்பத்தில் பிறக்கிற முதல் குழந்தைய நாங்கள் வந்து கர்த்தரோட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சாட்சிகளை நான் கேட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி நான் ஒரு சாட்சியை கூட என் காதில் கேட்குறதே இல்லை. பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப டைல்யூட் ஆகிட்டோம், வேதத்தை விட்டு டைல்யூட் ஆகி ரொம்ப தூரம் போயிட்டோம். அதுதான் ரீசன். இன்றைக்கி அந்த மாதிரி காரியங்கள்லாம் மாறணும், நம்ம திருப்பி கர்த்தருக்குள்ளே வரணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. வசனம் அழகாக சொல்லுது, தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இதை நம்ம கரெக்டாக பண்ணிடுறோம். பெரும்பாலும் நம்ம எல்லாரும் கரெக்டாக வந்து நம்மளுடைய தசமபாகத்தை கொடுத்துட்றோம். ஆனால் முதல் பலனில் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், நமக்கு பிறக்கிற குழந்தைங்க, நீங்கள் ஒரு வேளை திருமணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைங்க நீங்கள் அந்த செய்தியை கேட்பீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனசில் எடுக்க வேண்டிய தீர்மானம், உங்களுக்கு பிறக்கிற ஃபர்ஸ்ட் சைல்டை நீங்கள் ஆண்டவரோட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி அநேகர் இதை வந்து பண்ணுறதே இல்லை. நிறையா ஊழியக்காரங்க கூட இன்றைக்கி அவங்களோட குழந்தைங்கள ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரோட தயவில் வாழ்ந்துட்டு ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நம்மளுடைய குழந்தைய ஏன் நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, ஆதியாகமம் 49வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம், நீ என் முதற் பலனானவன். யாக்கோபு தன்
தன்னோட முதல் குழந்தையாகிய ரூபனை பார்த்து சொல்கிறாரு, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என்னோட முதற் பலன் அப்படின்ட்டு. முதற் பலன், அது வேதம் சொல்லுது, முதற் பலன் கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ணணும். முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ணணும். அழகா சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கும். இதோ சங்கீதம் 127வது சங்கீதம் 4வது வசனம் அழகா சொல்லும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன். அப்படின்னா நம்மளோட முதல் கனியை கர்த்தருக்கு கொடுக்கணும், நம்மளோட முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படின்னா நமக்கு பிறக்கிற சேஷ்ட புத்திரனை, நமக்கு பிறக்கிற குழந்தை, அது ஆண் குழந்தையோ அது பெண் குழந்தையோ எதா இருந்தாலும் அதை நம்ம கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இதை கர்த்தர் ரொம்ப அதிகமாக அன்னைக்கு எதிர்பார்க்குறார். அநேக காரியங்களை எல்லாத்தையும் கொடுக்குறோம், சம்பளத்தை கொடுக்குறோம், நம்மளுடைய ஆசீர்வாதத்தை, நம்மளுடைய கனத்தை, மகிமையை கொடுக்குறோம். அதை விட ஒரு ஸ்டெப் அஹெடாக போகணுன்னா நமக்கு பிறக்கிற குழந்தைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை திருமணம் ஆனவங்க இதை பார்க்குறீங்க, குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு ஆயத்தம் ஆகுறவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்மானம் இதுதான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் குழந்தைய நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்காக வைராகியம் பாராட்ட வேண்டியதில் முக்கியமான ஒரு விஷயம், என்னோட குழந்தைய நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன். என்ன ஊழியம் எப்படி அப்படிங்கிறத கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அந்த குழந்தையை எப்போ ஊழியத்துக்கு கொண்டு வரணும், அதை எப்போ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணுங்கிறது கர்த்தரோட கருத்தில். அது செகண்டரி. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. இது 2வது காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்குற 2வது காணிக்கை. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சரீரத்தை ஜீவபலியாக பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும். 2வது நம்மளுடைய கையின் பிரயாசங்களில் வர எல்லா முதல் பலன், இன்க்ளூடிங் நம்மளோட ஃபர்ஸ்ட் சைல்டு முதற்கொண்டு அதை கர்த்தருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும். 3வது தசம பாகம். தசம பாகத்தில் பெரும்பாலும் எல்லாரும் கரெக்டாக கொடுத்துருவீங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு வேதத்தில் இருந்து வெளிப்படுத்த விரும்புகிறேன். பாருங்கள், லேவியராகமம் 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தர் சொல்லிட்டாரு, 10ல் 1 பங்கு நீ எனக்கு கொடு அப்படின்ட்டு. இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாருமே கொடுத்துட்றாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டில் கரெக்டாக கொடுத்துருவாங்க. 10ல் 1 பங்கு மாதம் வருமானம் வரும்போது என்னுடைய அம்மா 10ல் 1 பங்கு எடுத்து கரெக்டாக ஆண்டவருக்கு ஒதுக்கிடுவாங்க. இது கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்டு நம்ம கொடுக்குறது. ஆனால் இந்த இடத்துல நம்ம உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாக எப்படி கொடுக்கலாம் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல விரும்புகிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், நான் பார்த்த ஒரு சம்பவம், என்னுடைய ஃப்ரெண்டு பண்ண ஒரு இன்சிடெண்ட். என்னுடைய நண்பன் ஒருவன் ஒரு பெண்ணை சிநேகித்து கொண்டிருந்தான். அவன் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அந்த பெண்ணை சந்திக்கும்படியாக கடந்து போனான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ண போனான். அப்படி மீட் பண்ண போகும்போது அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சான். அப்போது ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போகலாம். அந்த நாட்களில் டெய்ரி மில்க் சாக்லேட்டை கொடுக்குறது தான் ட்ரெண்டாக இருந்துச்சு. அப்போது டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கலாம் அப்படின்ட்டு அவன் தீர்மானம் பண்ணி யோசிச்சுட்டு என்னையும் கூட கூப்பிட்டான், என் கூட சாக்லேட் வாங்குற கடைக்கு வா அப்படின்ட்டு. அப்போது நானும் அவன் கூட சேர்ந்து போனேன். நான் போனப்போ எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக ஒரு விஷயம் இருந்துச்சு. அவன் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவன் என்ன பண்ணான்னா, அந்த நாட்களில் டெய்ரி மில்க் சாக்லேட்டில் அநேக ஃப்ளேவர்ஸ் உண்டு. கேட்பரி, சில்க், அதுக்கப்புறம் பப்ளி, ஆலமண்ட், இப்படி நிறையா ஃப்ளேவர்ஸ் உண்டு. நான் சின்ன பிள்ளையில் இருக்கச்சில் அவ்வளோ ஃப்ளேவர்ஸ்லாம் கிடையாது. ஒரே சாக்லேட் தான் இருக்கும், 5 rupees. அந்த சாக்லேட்டை வாங்கி ஓப்பன் பண்ணால் அதை ஒரு கோல்டன் கலர் பேப்பரில் ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, மாறிடுச்சு, அநேக ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு. இவனுக்கு என்னென்னா, இவன் நேசிக்கிற அந்த பொண்ணுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு தெரியல. ஸோ இவன் என்ன பண்ணிட்டான்னா, எல்லா ஃப்ளேவர்லேயும் விலை உயர்ந்த சாக்லேட் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டான். கிட்டத்தட்ட அவன் 2000 ரூபாய் கிட்ட வாங்கினான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, 2016-17 அந்த காலகட்டங்களில் இது நடந்துச்சு. அப்போவே அவன் 2500 சாக்லேட் வாங்கினப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எதுக்குடா இவ்வளோ செலவு பண்ணுற அப்படின்னப்போ, இல்லைடா எனக்கு அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்தணும், சர்ப்ரைசிங்காக கொண்டு போய் கொடுத்து சந்தோஷப்படுத்தணும். அவகிட்ட என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு நான் ஃபோனில் கேட்டேன்னா அவளுக்கு தெரிஞ்சிடும் நான் வாங்குறது. தெரியாமல் சர்ப்ரைஸாக கொண்டு போகணும், அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு அவன் சொன்னான். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த அளவுக்கு நேசமாக, இந்த அளவுக்கு பாசமாக அப்படின்ட்டு. அப்போது அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒருத்தங்க மேலே நமக்கு நேசமும் பாசமும் இருந்ததுன்னா அவங்களுக்காக நம்ம செலவு பண்ணுறதுல கணக்கு பார்க்க மாட்டோம், கணக்கு இல்லாமல் கொடுக்கணும். நம்ம கொடுக்கறதுல தான் நம்ம எந்த அளவு நேசம் வச்சுருக்கோம், பாசம் வச்சுருக்கோங்கிறது புரியும்.
அநேக மத்திய விசேஷத்தில் கூட ஒரு காரியம் ஒரு காரியம் வரும். ஒரு ஸ்திரீ வந்து தன்னிடம் இருந்த விலையேற பெற்ற தைலத்தை வந்து ஆண்டவர் மேலே ஊற்றி தன்னுடைய தலை முடியால் அவருடைய பாதத்தெல்லாம் வந்து துடைப்பாங்க. அப்போ கூட சீஷர்கள் சொல்லுவாங்க, இவ எதுக்கு இந்த காரியத்தை பண்ணுறா, இந்த தைலம் நல்ல விலைக்கு போகும், இதை விற்று இவ வந்து இவளோட தரித்திரத்தை போக்கலாம் அப்படி இப்படின்னு பேசினப்போ ஏசப்பா சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க, அவள் என்னிடத்துல நற்கிரியை தேடுறா அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா, நற்கிரியை தேடுறதுன்னா நம்மக்கிட்ட இருக்க விலையேற பெற்றதை கொடுக்கறது. நம்மக்கிட்ட இருக்கிற 10ல் 1 பங்கு ஆண்டவர் கேட்டார்னா நம்ம உற்சாகமாக ஆண்டவர் மேலே அன்பு வச்சு முழு இருதயத்தோடும் முழு அன்போடும் கொடுக்கும்போது ஆண்டவர் கிட்ட 1 பங்கு இல்லை, 1 பங்குக்கு மேலேயும் கொடுப்போம். 10ல் 1 பங்கு கேட்டால் 10ல் 2 பங்கு கொடுக்கலாம், 10ல் 3 பங்கு கொடுக்கலாம், 10ல் 4 பங்கு கொடுக்கலாம். என் கைக்கு மீறி என் செலவுக்கு மீறி இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கலாம். அது நம்ம கொடுக்கறத பொறுத்து நம்ம கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்ம கர்த்தர் மேலே வச்சிருக்கிற அன்பு நேசம் என்னங்கிறத கணக்கிட முடியும். இதை தான் ஏசப்பா சொல்லுவாங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 41வது வசனத்தில் சொல்லுவாங்க, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்த பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. அப்போ ஆண்டவர் 10ல் 1 பங்கு கேட்டால் 10ல் 2 பங்கு கொடு அப்படிங்கிறது தான் இதில் அர்த்தம். ஒருவேளை நீங்கள் தசமபாகம் கரெக்டாக கொடுக்குறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நீங்கள் உற்சாகமாக கொடுக்க பிரியப்படுறீங்கன்னா, நீங்கள் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா, 1000 ரூபா இவ்வளோ நாள் கொடுத்துட்ருக்கீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்து பாருங்கள், ஆண்டவருக்குன்னு கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் கூட அந்த தடைகள் முறிந்து சீக்கிரம் உங்களை வந்து சேரும். இதை நீங்கள் ஒரு ப்ராஃபஸியாக கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல, கர்த்தர் இடத்துல நற்கிரியைகளை செய்கிறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிற எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அது உடஞ்சி நமக்கு மேலே கர்ஸ் சாபங்கள் எதாக இருந்தாலும் உடஞ்சி நம்ம தலை மேலே ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். அது நிச்சயம். அது மாத்திரம் இல்லை, பணத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, விலையேற பெற்ற ஏதாவது ஒன்று கொடுக்கணும். சிலருக்கு நல்ல ஞானம் இருக்கும், உங்கள் ஞானத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தலாம். சிலருக்கு நேரம் அதிகமாக இருக்கும், உங்கள் நேரத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தலாம். வேதத்தை வாசிக்கிறதுலையும் உங்கள் ஜபத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுலையும் அதிக நேரம் ஜபம் பண்ணுறதுலையும் பயன்படுத்தலாம். சில இடத்துல படிப்பு இருக்கும், நிறையா படிச்சிருப்பாங்க, அவங்க படித்த படிப்பை கர்த்தருக்காக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். இது எல்லாமே நம்ம கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கை தான். வெறும் பணம் மாத்திரம் நம்ம கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கை இல்லை, நம்ம கையில் வர பணத்தையும் கொடுக்கணும். அது போக கர்த்தர் நமக்கு கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களும், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய நிலம், பொருள் எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இதுலேயும் ஒரு பங்கை நம்ம எப்படி ஆண்டவருக்காக உபயோகிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம யோசித்து அதை உபயோகித்தோன்னா அது வந்து கர்த்தர் விரும்புகிற காரியம். அது வந்து பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக வரும். நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கர்த்தர் வந்து நல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படியும் நம்மளை ஆசீர்வதிக்க தான், நம்மளுடைய பலனுக்கு தக்கதாக, நம்ம கையின் பிரயாசங்களுக்கு தக்கதாக ஆசீர்வதிக்க தான் போகிறாரு. ஆனால் இப்படி செய்கிறதின் மூலம் நம்ம வந்து வெறும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காமல் தேவனோட இன்னும் வந்து நம்மளுடைய ஐக்கியம் வந்து அதிகமாகும். ஸோ அதான் காணிக்கைங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லை, நம்ம கர்த்தருக்காக மனமுகர்ந்து கொடுக்குற எதாக இருந்தாலும் அது ஆண்டவர் வந்து காணிக்கையை அங்கீகரிக்கிறார். நம்மளுடைய டைமாக இருக்கலாம், நம்மளுடைய படிப்பாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதானாலும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காரியம் நம்ம பார்த்தது என்னென்னா, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்வில் பரிசுத்தமாக ஜீவித்து இந்த சரீரத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கறது கர்த்தரை எதிர்பார்க்குற முதல் காணிக்கை. ரெண்டாவது முதற் பலன். அது எதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கர்ப்பத்தின் கனியாக இருந்தாலும் சரி, நம்ம கையின் பிரயாசமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அதில் கிடைக்கிற முதற் பலனை கர்த்தர் கொடுக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது நம்மளுடைய தசமபாகத்தை எப்படி உற்சாகமாக கொடுக்குறோங்கிறது மூணாவது காரியம். நாலாவது காரியம் என்னென்னா, ஹெல்பிங் டு புவர் பீப்புள், இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது. பைபிளில் அழகாக ஒரு வசனம் உண்டு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்ட்டு. நம்மளை கர்த்தர் அளவுக்கு மீறி நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதே
இல்லாதவங்களுக்கு, எளியவங்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஸோ அந்த காரியத்துலேயும் நம்ம வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் கொடுக்குறதுல எப்படிங்கிறதுல. எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, நம்ம வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்களானாலும் சரி, இல்லாதவங்களை கூப்பிட்டு உபசரிக்கிறத கர்த்தர் விரும்புகிறாரு. ஸோ தேடி தேடி உதவி பண்ணுங்கள் இல்லாதவங்கள. உங்கள் ஊரில் நீங்கள் எங்கேயும் ரொம்பலாம் தேடி போவேன்னா, எப்படியும் உங்களை சுற்றி கண்டிப்பாக இருப்பாங்க இல்லாதவங்க. அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிற அனாதை குழந்தைங்களில் யாராவது ஒருத்தரை தெரிந்து கொண்டு அவங்களுடைய படிப்புக்கு நீங்கள் உதவலாம். உங்களால் முடியும், உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுடைய படிப்பு செலவுக்கு உதவலாம். அவங்க ஒரு 12th முடிக்கிற வரைக்கும், ஒரு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவங்களால அவங்களுடைய படிப்பு செலவை அஃபோர்ட் பண்ண முடியும்னா, நீங்கள் அவங்கள எடுத்து வளர்க்கலனாலும், ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கலனாலும் அட்லீஸ்ட் அவங்களுடைய படிப்பின் செலவை மட்டுமாவது நீங்கள் கவனிக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிற 4வது பலி. இப்படி செய்கிறதின் மூலம் நீங்கள் வந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தலாம். கர்த்தரையும் நீங்கள் மகிமைப்படுத்தலாம். உலகத்தில் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு உங்களுடைய நடக்கை மூலமாக கர்த்தரையும் காண்பிக்கலாம். அட் த சேம் டைம் பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய தேவனையும் நீங்கள் வந்து மகிமைப்படுத்தலாம். இதுதான் கர்த்தரின் இன்னைக்கு காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கையை கர்த்தர் விரும்புகிறார், நம்ம எப்படி காணிக்கை கொடுக்கணும், என்னென்ன பலிகளை கொடுக்கணுங்கிறத கர்த்தர் இதுதான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஸோ நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் அதுதான். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு கர்த்தரை பிரியப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஜீவிக்கிற இந்த உலகத்தில் நம்மளுடைய சாயலில் கர்த்தரை வெளிப்படுத்தணும். ஸோ இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த காரியங்கள், இந்த உபதேசம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கும், உங்களுடைய உலகத்திற்குரிய பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும், சுதந்திரித்துக் கொள்கிறதற்கும் இது வந்து ஏதுவாக இருக்கும், உதவியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது வந்து உதவியாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம்.